தேர்தலுக்காக, எலெக்ஷனுக்காக அவங்க இன்றைக்கு இந்த சட்டத்தையே நம்ம எடுத்துட்டோம், இந்த வேலை வாய்ப்பையே பறிச்சிட்டோன்ற ஒரு பொய்யை அப்படி சொல்ல முடியுது. சகோதரர்களே, கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமின், அதாவது ஜி ராம்ஜி என்கின்ற அந்த சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் கிட்டத்தட்ட லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் கூட 10 மணி நேரத்திற்கு மேலான டிஸ்கஷன்ஸ், விவாதங்கள், அனைத்து கட்சிகளும் கூட கலந்து கொண்டு அந்த விவாதங்களில் அவர்கள் கலந்து கொண்டு இந்த சட்டத்தினுடைய தேவை, இது மிக இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு அவசியமான சட்டம் என்பதை வலியுறுத்தி இந்த சட்டமானது மிக பெரும்பான்மையோடு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்டு அது மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதல் பெற்று இன்றைக்கு சட்டமாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் இருந்தாங்க. இந்த சட்டத்தை பற்றி பேசினாங்க. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது அவர்களுக்கு நல்லாக தெரியும். ஆனால் இங்கு இன்றைக்கு இந்த சட்டத்தை எதிர்த்து ஏதோ மத்திய அரசாங்கம் இந்த 100 நாள் வேலையை பறித்து விட்டதாக ஒரு தவறான போலியான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த பிரஸ் மீட்டினுடைய நோக்கமே உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான். 100 நாட்களாக இருந்த வேலையை 125 நாட்களாக உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு 100 நாட்களாக இருந்ததை 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உயர்த்தி கொடுத்திருக்கோம். அதாவது கூடுதலாக 25 நாட்கள் அதிகமாக வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தின் கீழே. இந்த சட்டம் ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். பயனாளிகள் தேர்ந்தெடுப்பது கிராம சபை மூலியமாக பயனாளிகள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்தந்த ஏதோ இப்போ திமுக காரங்களுடைய அந்த பஞ்சாயத்து தலைவர் அல்லது செக்ரட்டரி எழுதி கொடுக்குற பயனாளிகள் இல்லாமல் அந்த பயனாளிகள் ஒரு மிகப்பெரிய அளவில் அனைத்து அந்த கிராம சபை கூட்டங்கள் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகள் அதில் இந்த சட்டமானது உறுதி செய்கிறது. அதே போல் இந்த சட்டம் ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குவதோடு மட்டுமில்லாமல், வேலைவாய்ப்பு தான் உருவாக்குது, வேலைவாய்ப்பு உருவாக்குவதோடு மட்டுமில்லாமல், நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு, இப்போ நான் என்னுடைய ஸ்பீச்சில் கூட சொன்னேன், ஜல்ஜீவன் திட்டம். ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட நம்ம குடிநீரை பைப் கனெக்ஷன் மூலம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அந்த கிராமப்புறங்களில் தண்ணீர் பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்குது. அது இந்த விபி ஜி ராம்ஜி சட்டமானது நமக்கு உறுதி செய்து கொண்டிருக்கிறது. அந்த நீர்நிலைகளை பராமரிப்பது, நீர்நிலைகளினுடைய கட்டமைப்பை உயர்த்துவது, அப்படி இந்த சட்டத்தின் மூலமாக அந்த வேலைகளை கொடுக்கப்படுகிறது. அதே போல் நீர்ப்பாசனத்துக்கான வாய்க்கால்களை வலிமைப்படுத்துவது, இப்படி இதில் அந்த நீர் தொடர்பான சாலைகள், தண்ணீர், உள்கட்டமைப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து, கிராமங்களில் உள்கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த சட்டமானது கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலம் மக்களினுடைய கிராமப்புற மக்களினுடைய அடிப்படை கட்டமைப்பை உயர்த்துவதற்கு இந்த 125 நாட்கள் அவர்களுக்கு விபி ஜி ராம்ஜி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான இந்த திட்டம். இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமானதே ஒரு வெளிப்படைத்தன்மையோட டிஜிட்டலைஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரன்சியான செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம். அதுவும் இல்லாமல் இந்த திட்டத்தில் ஒரே வாரத்துக்குள்ளே அவர்களுக்கான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஒரு வாரத்தில் வாரம் முன்னாடிலாம் சம்பளம் லேட்டாக கொடுத்துட்ருப்பாங்க, அல்லது அந்த பஞ்சாயத்து தலைவர் நினைச்சா. ஆனால் இது வாரம் அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை இந்த சட்டமானது ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல் இந்த திட்டத்தில் மிக முக்கியமாக கரப்ஷன் அல்லது போலியாக, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் போலியான பயனாளிகள் அதிகமாக என்ட்ரி இருக்குது. பல கேஸ் நம்ம எங்களுடைய காரியகர்த்தர்களே
அந்த இது பல கேஸ்கள் கண்டுபிடிச்சாங்க. குறிப்பாக மதுரை, விருதுநகர் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் நிறைய போலி கிளைம்ஸ். அதையெல்லாம் களையெடுக்கின்ற சட்டமாக இந்த விபி ஜிராம்ஜி வந்திருக்கிறது. இந்த விபி ஜிராம்ஜியினுடைய திட்டத்தின்படி 125 நாட்கள் அவர்களுக்கு வேலை கொடுக்கின்ற இந்த அரிய ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கப்பட்டது. அப்போ இன்னைக்கு இந்த சட்டத்தை அவங்க பாராளுமன்றத்துல எல்லாம் ஒண்ணுமே சொல்லாம இன்னைக்கு இங்க வந்து தேர்தலுக்காக எலெக்ஷனுக்காக அவங்க வந்து இன்றைக்கு இந்த சட்டத்தையே நம்ம வந்து எடுத்துட்டோம், இந்த வேலை வாய்ப்பையே பறிச்சிட்டோன்ற ஒரு பொய்யை அப்படி சொல்ல முடியுது. ஏன்னா நான் இங்க வந்து இது எங்கள் ஆஃபீஸர்ஸ் கூட இருக்கிறாங்க, இருந்தாலும் கூட ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு திமுகவுக்கு ஒரு கூச்சாம ஒரு பொய் சொல்லி கொண்டு இன்றைக்கு மக்களை வந்து திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள். இதில் மேலும் சாகுபடி நேரம், விவசாயத்துக்கு செய்கிற சாகுபடி நேரம் 60 நாட்களாக இந்த இதில் விவசாயிகளுக்கு வேலைக்கு, ஏன்னா விவசாயிகள் இடத்துல இன்னைக்கு வேலைக்கு ஆள் இல்லை, அந்த மாதிரி எங்கே போனாலும் சார் அந்த திட்டத்தை விவசாயி வேலைக்கும் சேருங்க அப்படின்றது மக்களுடைய கோரிக்கைகளாக இருந்தது. இப்போ அதுலேயும் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 60 நாள் சாகுபடிக்கு இந்த வேலையாட்களை பயன்படுத்த முடியும் என்ற அந்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறது. நான் கேட்குறேன் திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்களுக்கு, இந்த திட்டத்தில் எங்கேயாவது இந்த சட்டத்தில் இந்த திட்டத்தில் இந்த வேலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் நேரடியாக என்னிடத்தில் விவாதிக்க தயாரா? நீங்கள் எங்கே சொன்னாலும் சரி, நான் நேரடியாக விவாதிக்க நான் தயார். எங்களுடைய ஸ்டூடியோ தயார். டிடி இது பப்ளிக் பிராட்காஸ்டர்னுடைய ஸ்டூடியோ, நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். நேரடியாக நாம் இதை விவாதம் செய்வோம். மக்களிடத்தில் போலியான ஏமாற்று வேலையை செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். மக்களை திசை திருப்பும் செயலை நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த 100 நாள் என்ற இருந்த வேலையை 125 நாட்களுக்கு உயர்த்தி கொடுத்திருப்பது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி. நீங்க என்ன சொன்னீங்க, 150 நாள் நான் கொடுப்பேன்ட்டு உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில், பொய்யான தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்க. 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா? ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. உங்க தேர்தல் வாக்குறுதியே பொய்யான வாக்குறுதி. அதுல பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இப்ப வேற மறுபடியும் குழு, எப்படி பொய்ய சொல்லி மக்களை ஏமாற்றலாம் என்பதற்கு மறுபடியும் ஒரு குழு. இப்படி மக்களை ஏமாற்றுவதை நிறுத்திவிட்டு ஒரு நல்ல சட்டம், மக்களுக்கு 125 நாட்கள் வேலை கொடுக்கின்ற இந்த விபி ஜிராம்ஜி என்கின்ற இந்த மகத்தான திட்டத்தை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள். மக்கள் அது மக்களுக்கு பிரயோஜனமுள்ள அந்த திட்டத்தை, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை தயவு செய்து நீங்கள் மக்களை ஏமாற்றும், மக்களை திசை திருப்பும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.